அழகி புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது முற்றிலும் ஒரு காதல் கதை. கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான ஒரு தொடர்கதை. மிஸ் பண்ணாம பாருங்க. என் அழகு புண்டாட்டியே, ஏன் இப்படி பயப்படுற? ஊசி போடுவாங்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் ஊசி போடுவாங்க. ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. ஊசி போட மாட்டாங்கல்ல? ஊசி எல்லாம் போட மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லிடுவேன். மருமத்திர சாப்பிடல. அது சாப்பிடு சாப்பிடு, ஆனா ஊசி வேண்டாம். சரி. ஐயோ ஐயோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உன் கூட தானே இருக்க. அதுக்காண்டி வாமிட்டு எடுத்துட்டே இருப்ப. எனக்கு இப்ப வாமிட் வரல, வீட்டுக்கு போமா. டாக்டரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். அதான் இப்ப வாமிட் வரலன்னு சொன்னேனே. இப்போ வரல, வேற வரும்ல. ஏங்க போங்க, வாங்குங்க. சின்ன பிள்ளை மாதிரி அட்டம் பிடிக்கிற. அத நான் இருக்கலாடு. அவனுக்கு பயமா இருந்தா என்ன இருக்க பிடிச்சுக்க. என்ன ராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, அம்மாக்கு ஒண்ணும் செய்யல. உங்களுக்கு ஊசி போட போறாங்களா? அம்மைக்கு மோனுக்கு ஊசினா என்ன பயம்? இல்ல ராஜா, அம்மாக்கு ஊசி எல்லாம் போடல. இவனே பாதி பயம் காட்டி விட்டுறான் போலுக்க. ராஜா, அம்மாக்கு ஊசி எல்லாம் போடலம்மா. பயத்தை பத்தியா? இரு இரு, அம்மாக்கு டாக்டர் காட்டிட்டு போலாம். என்ன ராஜா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா தங்கம், அம்மாக்கு உடம்பு சரியில்ல, டாக்டர் பார்த்துட்டு போலாம். நான் உங்ககிட்ட வரேன். வா வா, அப்பா கிட்ட வா. இருக்கட்டும் செல்வா, நான் ராஜா பாத்துக்கிட்டேன், நீ அழகிய பாத்துக்க. அவதான் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல. இங்க வா அழகி. ஏங்க, அவன் உங்ககிட்ட தான் வரணும்னு அழுதான். ராஜா, அவன்கிட்ட இருந்துக்கா. செல்வா, நான் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்துருந்தேன். ஐயோ, இதுக்கெல்லாமா சொல்லுங்க, அத்தை பயப்படுவாங்க. சொல்லலன்னா திட்டுவாங்க. ரோஹித், நீ சொல்லிடு. சரி செல்வா, நான் இவனை ராஜா கூட்டிட்டு போறேன். சரி. மாமா கூட இருந்துக்கோமா. வா, நம்ம பாட்டிக்கு போன் அடிச்சுட்டு வரலாம். எனக்கு பயமா இருக்கு. குழந்தை மாதிரி பயமா இருக்கா? அதான் சொன்னேன், என்ன இருக கட்டி பிடிச்சுக்க. பயமே இருக்காது. கட்டாயமா ஆஸ்பத்திரியில பார்த்துதான் ஆகணுமா? என்ன உனக்கு ஒண்ணு எனக்கு தாங்க முடியுமாடி? இல்ல நீ கஷ்டப்பட்டா அது என்னால பார்க்க முடியுமா? ஆரம்பத்திலே பாத்துடலாம். நீங்க ராஜாவோட அது இருக்குடி. அது பழக்க தோசை. நான் ராஜாவை கண்டுபிடிச்சதுக்கு பாதி ரீசனே அதுதான். அவனுதான் பண்ணா. எனக்கு ஒரு ஞாபகம் எவ்வளவு வந்தது தெரியுமா? அது நான் அடிக்கடி அப்படியே பேசுறேன்னா அவன் என்ன பார்த்து கத்துக்கிட்டான். நல்ல பாச. நீங்க அடிக்கடி எனக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது உங்க பழக்கம். என் வாழ்க்கையில உனக்கு கொடுத்தமா நான் யாருக்கு கொடுத்ததுலடி. இல்ல, கொடுத்துதான் பாருங்களேன். இந்த சிலவோட ஒட்டுமொத்த முத்தமா என் அழகிக்கு மட்டும்தான். செல்வா சார், கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிடுங்க, வீட்டுல போய் பாத்துக்கலாம். சிரிச்சே ஆளை கவுத்துருவான். என்ன செல்வா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு? ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதான். சார், என்னன்னு பாத்துடலாம். அம்மா அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க டாக்டர். வெளியில நிக்கிறான ஒரு குட்டி பையன், ஒன்னே மாதிரி உன் பையன் தானே? என் பையன் தான். அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கானே? ஆமா டாக்டர். என்ன அழகியால் தான். செல்வா, இல்ல டாக்டர், நீங்க பாருங்க. சொல்லு ரோஹித். நான் பாட்டிட்ட பேசுறேன். இரு 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 மாமா, பாட்டிட்டு பேசிட்டு உனக்கு போன தரேன். ராஜதங்கம், பாட்டிட்ட பேசணுமா? இரு 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 பாட்டிட்ட சொல்லிட்டு அப்புறமா நான் உன் கையில தரேன். என்ன ரோஹித்? ஆமா, சொல்லு ரோஹித். ரோஹித், அவன்கிட்ட கொஞ்சம் போன கொடு, அப்புறமா நீ பேசு. சரிங்கம்மா. வேற ஒன்னையும் பேச விட மாட்டான். அதுவும் சரிதாம்மா, நான் அவன்கிட்ட கொடுக்க. என்ன தங்க புள்ள, பாட்டி கிட்ட வாரியா? வா ரோஹித், மாமா கூட்டிட்டு வா. பாட்டிக்கும் உன்னை பாக்கணும் போலதான் இருக்கு. ஆமா, ராஜதங்கம் இப்ப எங்க இருக்காங்க? ஊசி போடுவாங்கல்ல அங்க.
ஊசி போடுவாங்களா? எங்கம்மா தங்கம்? இரு பாட்டுட்ட நான் சொல்லிட்டு அப்புறம் நீ பேசு. ரோஹித். அம்மா ராஜகலி அம்மா. சொல்லு ரோஹித். அம்மா. சொல்லு ரோஹித். அழகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, அடிக்கடியே வாமிட் வர மாதிரி இருக்குதான். அழகி அம்மா வீட்டுல சொல்லாம வந்திருக்காங்க, அதான் நம்ம டாக்டர்கிட்ட பார்க்க வந்திருக்கோம். கண்ணு கத்தமா பாருங்கடா. என்னடா போகும்போது நல்லதானே போனா? அதான் தெரியல, உள்ள செக்அப் நடக்குது. நீ போய் பாருடா, எனக்கு உடனே போன் அடி போ. பயப்படாதீங்கம்மா, அதான் உங்ககிட்ட சொல்லதுக்காக போன் அடிச்சேன். சரி சரி, நீ முதல்ல என்னன்னு போய் பாரு போ. நான் எல்லாம் வரட்டா? நான் வேணா வரட்டுமா? இல்லம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்ணுதேன். சீக்கிரம் போன் பண்ணுடா, பிள்ளைக்கு ஏதோ ஆயிராம. டக்குனு பாருங்கடா. இந்த இதுல வந்து உட்காருமா. பாத்து போ, வா நான் இறக்கி விடுறேன். சரி. இரு நீ இறங்காத, நான் பார்த்து இறக்குறேன். நாக்க நீட்டுமா. காலையில் என்னமா சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். கண்ணை காட்டு. ஏன் டாக்டர் என்னாச்சுது? ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் டாக்டர் என்னாச்சுது? இல்ல ஒண்ணு இல்ல, நீ அந்த டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போங்க. நானே கூட்டிட்டு போறேன், அவன் நடந்துக்கிட மாட்டான். இல்ல டாக்டர், அவன் நடந்துக்க மாட்டான், அவளுக்கு டயர்டா இருக்குது. செல்வா. இல்ல டாக்டர், அவ என்ன வாமிட்டு எடுத்திருக்கா, நடந்த தலை சுத்தி கீழே விழுந்துருவா. நான் தூக்கிட்டு போறேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்க கூட்டு போ, நான் நர்ஸை வர சொல்றேன். சரிங்க டாக்டர். அத்தியா, உனக்கு ரொம்ப தான் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. ஏங்க நீங்க தான் அப்படி படா படுத்துதீங்க, அப்படிலாம் எதுவும் எனக்கு இல்ல. இல்லமதான் டாக்டர் உனக்கு நிறைய டெஸ்ட் சொல்லிருக்காரா? செல்வா, அது முக்கியமான டெஸ்ட் தான், போய் எடுத்துட்டு வா. பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இருந்தாலும் நீங்களும் கஷ்டப்பட கூடாது. நீங்க பண்ற அளப்பு இருக்கு பாருங்க. எனக்கு இருக்குது ஒத்திக்கு ஒரு அழகி, அதான். எங்க தாத்தா நிக்காருங்க. அவரு நின்னா நின்னுட்டு போறாரு. டாக்டர் எந்த ரூமுக்கு போனா? அப்படியே போ, ஒரு ரூம் வரும். ஓகே டாக்டர். ஏங்க ஏன் இப்படி படா படுத்துறீங்க? சாப்பிட்டு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு சொல்லட்டா? வேண்டாங்க. இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை பார்த்தல, டாக்டர் எவ்வளவு பெரிய டெஸ்ட்ல எடுக்க சொல்லிருக்காங்கன்னு. அது பெரிய டெஸ்ட்ல இல்லங்க. உனக்கு என்னடி தெரியும்? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. எனக்கு இப்பவுமே அழுகையா தான் வருது. நானே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கேன். ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீ சரியா சாப்பிட மாட்டேன்னு நினைக்க, அதான் இப்படி இருந்திருக்கு. ஐயோ இல்லங்க. நான் உன்னை சரியா கவனிக்கலையா? நீங்க என்ன கவனிக்கல. ஐயோ தரைய கூட என்ன விட மாட்டேங்கிறீங்க. நீ சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப மோசம். நான் இந்த சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். இனிமேலே நானே உனக்கு சமைச்சு தரேன். நீங்க? ஆமா, என் பொண்டாட்டிக்கு என் அழகிக்கு நான் சமைச்சு கொடுப்பேன். அதெல்லாம் நான் படிச்சுக்கிடுவேன். பாப்பா. இந்த செல்வா சும்மாலாம் சொல்ல மாட்டான், சத்தியமா சொல்றேன்டி. இனி நான் தான் உனக்கு சமைச்சு போடுவேன். என் அழகிய குழந்தை மாதிரி பாத்துக்குவேன். எனக்காக 5 வருஷம் கஷ்டப்பட்டல நீ. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இன்னைக்கு அரமணிக்கு ஒரு வாரிசு இருக்குன்னா அது ஒன்னால தானே. அந்த வாரிசை பாதுகாத்துக்கு நீ எவ்வளவு பாடுபட்டிருக்க. நீ பட்ட பாடுக்கு முன்னாடி நான் உனக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த அன்பு போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என் பொண்டாட்டிய அவ்வளவு அழகா பாத்துக்குவேன். கீழே இறக்கி விடுங்க, எவ்வளவு நேரம் தூக்கிட்டே இருப்பீங்க. அதான் பெட் இருக்குல்ல. ஆமா, இவ அப்படியே 100 கிலோ இருக்கா பாரு, என்னால தூக்க முடியாது. பஞ்சு மெத்த மாதிரி இருந்துகிட்டு. என்ன என்ன கேக்குதா என்ன? தாத்தா என்ன மாதிரி இல்ல, அவன் என்ன அவளுக்கு கெச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. யாரு விட்டு பிள்ளைய எவன்? விடக்கூடாது விடக்கூடாது. கொஞ்சம் என்ன யாதுன்னு கண்காணி. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்த கண்ணு பாரு. ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அவ்வளவு பெரிய அரமனை, வீட்டு சமைக்கிறதுக்கு ஆளு கிடையாது, வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது. யாரையும் அந்த கேள்வி நம்பல. ஒத்த வெளியாளு உள்ள போக முடியல. வீட்டை சுத்தி அடியாளுக்களே. உங்க மொபைலை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை படையோ வச்சிருக்காங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட ஆளை வைக்கல. அந்த அளவுக்கு அந்த கேள்வி யாரையும் நம்பல. இதையும் மீறி நாம எப்படி என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ, இவா உசுரோட இருக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம சாதியில நம்மள தலை குனி வச்சுட்டால இவா. அத்தா உள்ளே நனைய முடியலையே. அவ சந்தோஷமா வாழக்கூடாது. ஆஹா, வாழவே கூடாது. நாளைக்கு இவளை பார்த்து 4 பேர் பழகுனா, இன்னார் விட்டு பிள்ளைய பார்த்துதான் மத்தவெல்லாம் நான் ஓடுதான்னு நம்மளதான் காரி காரி துப்புவானுங்க.
இவளை இங்கேருந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நாம கூட்டிட்டு போய் கொடுக்குற தண்டனையில நம்ம சாதியில ஒரு பிள்ளைகள் கூட இந்த தப்பை பண்ணக்கூடாது. இன்னொரு பிள்ளை ஓடி போனதுக்கு அந்த வீட்டாளுக்கு அவளை பைத்தியமாக்கி வச்சிருக்கான்னு ஊர் முழுக்க சொல்லணும். காதல் செலுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டுன்னு ஊரே சொல்லணும். அப்பதான் இவளை நாம வாங்கின கெட்ட பேரை அழிக்க முடியும். இவளை பைத்தியக்காரி ஆக்கணும். செத்து போயிட்டான்னு தானே நினைச்சான். ஆனா பிள்ளைய வளர்க்கறதுக்கு உசுரோட இருந்திருக்காளே, பிள்ளைய காப்பாத்திக்கிறதுக்கு ஓடிட்டாளே. காது காதல் மயக்கம். ஆஹா, அவளுக்கு அவ தேவை. சீ, என்னதான் பிள்ளை வளர்த்தியல. என்ன சொல்றாரு பாரு. ஒரு இளவும் கேட்க மாட்டேங்குது. இங்கேயும் அந்த அடியாளி போய் சுத்திக்கிட்டு தான் இருக்கான். ஏதோ ரோகித்தா எடுத்தட்டி மாதிரி இருக்கான். அவனுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, இது அழகியோட அண்ணியா அவி அம்மையும் தானே. இவளுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காளுங்க? ஐயா, அப்படின்னா அழகிய கண்காணிக்காளுங்க. அம்மா, இந்த ரோஹித் எங்க தான் போய் தொலைஞ்சாரு? என்ன கேட்கதா? எப்படி எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கானே தெரியலையே. இந்த ரோஹித் எங்க போய் தொலைஞ்சாரு? நம்ம இப்ப போலாமா? இன்னும் ஐஸ்கிரீம் வேணும். ராஜா, இதுக்கு மேல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுமா. மாமா, மாமான்னு சொல்லியே கவுத்துருதியடா. இங்க பாரு, போதும். இதுக்கு மேல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அம்மாக்கு உடம்பு சரியில்ல, அங்க பார்க்க போனோம்ல. மாமா அங்க காவலுக்கு நிக்கணும். அதை விட்டுட்டுங்க உன்னை தூக்கிட்டே சுத்துறேன். அம்மாவும் அப்பாவும் யாரு பாப்பா? மாமா தானே பார்க்கணும். ஆமா, மாமா தான் அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐஸ்கிரீம் வேணும். செல்வாவும் இப்படிதான் சில நேரம் அட்டை பிடிப்பான். அப்படியே இருக்கான்டா. உங்க அப்பா மாதிரி 1% இல்ல, 100% உங்க அப்பா மாதிரி தான்டா நீ இருக்க. நீங்க காவல் பார்க்கற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன எதுக்கு கோபப்படுறீங்க? இதான் நீங்க காவல் பார்க்கற லட்சணமான்னு கேட்க. ஏன் என்னாச்சுது? ராஜா அங்க நின்று சரப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கான செல்வாவும் அழகையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அதான் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு போன் அடிச்சிருந்தா நான் ராஜா வீட்டுக்கு கூட்டி போயிருப்பல்ல. என்னாச்சுது? அழகியோட அண்ணியும் அம்மா கரியும் நின்று வே பார்த்துட்டு இருக்காள் ஹாஸ்பிட்டல் வந்து. என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அம்மா போன் அடிச்சாங்க. அதான் ஓடி வந்து பார்த்தா அழகியோட அண்ணியும் அவங்க அம்மா கரியும் வே பார்த்துட்டு இருக்காளுங்க. நீங்க கொஞ்சம் கண்ணு கத்தமா இருக்க வேண்டாம். உங்களை நம்பி தானே அம்மா அனுப்புனாங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. பிள்ளை பார்க்கறதுனா எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம். நான் வந்து ராஜா கூட்டிட்டு போயிருப்பேன். இப்படி அவனை கூட்டிட்டு ஐஸ்கிரீம் கடையை சுத்திட்டு இருக்கீங்க. சாரி 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 கேட்டா எல்லாம் சரியாயிருமா? உங்களை நம்பி தானே பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல வீட்டுல தூங்க நிம்மதியா இருக்க முடியுமா? தப்புதான், ரொம்ப தப்புதான். நீங்க திட்டுற சரிதான். சரி, நீங்க ராஜா பாருங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போங்க. கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருங்க. பிள்ளை கூட விளையாட ஆரம்பிச்சா குழந்தையவே ஆயிட்டீங்க. சாரி சாரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் என்ன பாத்துக்கிட்டேன், நீங்க போங்க. சரி சரி சரி. ராஜா, நீ கோமதி அம்மா கூட போ. நான் இப்போ வந்துருவேன். நான் உங்க கூட வருவேன். ராஜா, சரி 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 சரி. அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா கோவத்துல இருக்காங்க, அப்படிதான் இருப்பாங்க. நீ அம்மா கூட போயிரு. எனக்கு முக்கிய வேலை இருக்கு, நான் இப்போ வந்துருவேன். நான் உங்க கூட வருவேன். ராஜா, வா, அம்மா கிட்ட வா. அம்மா சிரிக்கிறேன் பாரு, கோபப்படல பாரு. வாமா வாமா. நான் மாமா கூட தான் போவேன். மாமா தான் எனக்கு பிடிக்கும். வேண்ட தங்கம், அங்க பிரச்சனையாவும். நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். வீட்டுல வந்து மாமா உங்க கூட விளையாடுறேன். நான் இப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். சரி, அவனை கூட்டிட்டே போங்க. சரி வா. என்னை விட்டு பிரியவே மண்டுக்கல நீ. மாமானா ரொம்ப பிடிக்கும். என் தங்கம், வாடா வா. அப்படியே மாதிரி என் மேல உசுரா இருக்கியடா. வா வா, மாமா கூட்டிட்டு போறேன் வா. அழகியோட அம்மாவுக்கும் அன்னைக்கு இங்க என்ன வேலை? ஆமா, அழகிக்கு என்ன செய்யுது? எதுக்காக இவ்வளவு வேப்பாக்க வந்திருக்காளுவ? என்ன பண்ண? செல்வா கிட்ட ஏதாவது சொன்னா கோவத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். ஏதாவது பண்ணணுமே. மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிள்ளைக்கு ஏன் வாமிட்டு வந்துட்டே இருக்குதே? ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, ஒரு பதிலே சொல்லலையே. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை,
யாருக்கு யாரு அத்தை? அத்தை, நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. ஏய், யார் இவ்வளவு விளையாடுதே? வெளிய அனுப்புங்க. இவ்வளவு அடிச்சு வெளிய தூக்கி போடுங்க. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. ஏய், என்ன சோதிக்காத. இந்த ராஜகிளி பத்தி உனக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன சோதிக்காத. வேற அடியாள் வேண்டாம். நான் எப்போதும். அத்தை, நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்க அத்தை. நான் செஞ்சது தப்புதான். ஏன் செல்வா? ஏய், யார் செல்வா? யார் செல்வா? என்ன 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 நடக்குறீங்க? அத்தை, யாரு? இவ்வளோ அடிச்சு தூக்கி வெளிய போடுங்க. அம்மா யார் இவ்வளவு விளையாட்டதே? இவ்வளவு அடிச்சு வெளிய அனுப்புங்க. அத்தை, ஏன் செல்வா? ஆ, இவ்வளவு அடிச்சு வெளிய அனுப்புங்க. நீ ஏன் போயிட்டா நல்லது. நான் அடிச்சா நீ செத்துருவ. கிளம்பே. அத்தை, இனி ஒரு வாட்டி நான் பார்க்க கூடாது. ஏய், வெளிய வா. அத்தை, ஏய், கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். கை வைக்க வச்சிரத. கிளம்பு. ஏய், வா. அத்தை, ஐயோ, இந்த பணத்தினி குட்டம் வந்து சுத்த ஆரம்பிச்சுட்ட. அழகி, என் செல்வா, நான் எப்படி காப்பாத்த போறேன்? இந்த கூட்டம் சுத்த ஆரம்பிச்சுட்டு மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. செல்வா இங்க இருந்து போசனா போக மாட்டேங்கிறான். ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. புயல் மாதிரி வராங்களே. செல்வாவும் அழகியும் சந்தோஷமா அனுநியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் செல்வா இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா இந்த பணத்தினி கூட்டங்கள் பணத்தை வாரி இறைச்சாச்சு. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ண? ஆஹா, இவ பாரு சில பக்கம் திரும்ப கூடாது. இவ பாரு சில பக்கம் திரும்ப கூடாது. ஏதோ டெஸ்ட் எடுத்து கொடுத்தான். என்ன டெஸ்ட்னு தெரியலையே. இங்க வந்து 1.5 மாசம் இருக்காது. 2 மாசம் கிட்ட ஆப்போதே. வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டானே. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான். அவன் தான் பைத்தியமா இருந்திருக்கானே. எத்தனை நாள் இந்த மோகன்னு பாத்துடலாம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சும்மாவா சொன்னாங்க? மோகம், ஆசம், காமம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெளியில அனுப்புவான். அப்போ இருக்கே, முட்டாள் மாதிரி பேசுறீங்க. இத்தனை வருஷம் ஆகுது. அவன் மேல உள்ள காதல் அவனுக்கு குறையவே இல்லை. இதுக்கு காமம் இல்லை, இவன் காதலிக்கிறான். இல்ல, உசிரே வச்சிருக்கான். என்ன பண்ணுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட இருந்து அழகி தப்பவே முடியாது. இங்க என்ன கோட்டா? அத்தி, இந்த பையன்ல வந்திருக்கான். இவங்கிட்ட பகச்சுக்கிட்டோம் நம்ம வேலை ஒண்ணு நடக்காது. ஏதோ டாக்டரை பார்க்கணும், லட்சணம் பார்த்துட்டு வா. நேரம் ஆகுது. ஆஸ்பத்திரியிலே கடையா கடக்க முடியுமா? உள்ள யாரோ பார்க்காவலான்ட்டே. நேரம் ஆயிக்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் பணக்காரிக்கு முத பாப்பா அவளுக்கு. நம்ம மாதிரி ஏழை பாலைக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்ல வேற ஆஸ்பத்திரிக்கா போமான்னு. ஐயோ, தலை ரொம்ப வலிக்குதா? தலைலாம் சுத்திக்கிட்டு வருது. நிக்க கூட முடியல. என்னால படுக்கியா? இவள பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி தெரியலையே. இவள பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்குது. வேப்பாக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. அழகி மகனை பாருங்க. பார்த்தேன். அப்பனை உரிச்சு வச்சு அப்படியே வந்திருக்கான். இந்த விஷத்தை பெக்கிறதுக்கு தானே நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போனா. பெற்றிருக்கா பாருங்களேன், அவனே மாதிரி. சாட்சிய தேவையில்லையே. அது அவன் மேல வெறி. அதனாலதான் இப்படி பெத்து வச்சிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கூட இருந்தவா தானே. எப்படிப்பட்டாளா இருப்பா? அதானே எந்த பொம்பளைக்கும் வராத துணிச்சல் தானே உங்க மகளுக்கு வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட இருந்து அவனே மாதிரி பெத்து வச்சிருக்காளே. இதெல்லாம் உயிரோட இருக்கணுமா? சரி வா, வேற ஆஸ்பத்திரிக்காவது போவோம். இங்க பாக்குற மாதிரி தெரியல. இங்கெல்லாம் பணக்காரர்களுக்கு தான் பாப்பாவ. வா வா, வேற ஆஸ்பத்திரிக்கு போவோம். இவள பார்த்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியலையே. என்னாச்சுது? ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரியே நடிச்சிட்டு போயிட்டாளுங்க. ஆனா அவள் வந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்ல. அவளை பார்த்தா நோயாளி மாதிரியா இருந்தது. வேப்பாக்க தான் வந்திருக்காளுங்க. சரி, நான் கண்காணிச்சுக்கிட்டேன். நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சொல்ல வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா இந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்க மாட்டேன். இனி நான் கொஞ்சம் உஷாரா இருக்கேன். கொஞ்சம் கவனம் செதறினாலும் அழகி புள்ள செல்வா அவன் உசிருக்கு ஆபத்தாயிரும். ப்ளீஸ். இல்ல, நீங்க சொல்லிட்டீங்களா? நான் இனி ரொம்ப கவனமா இருக்கேன். சரி, நீங்க போய் உள்ளவே பாருங்க. நான் வெளியில காவலுக்கு நிக்கிறேன். சரி, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு பயந்துகிட்டே நிக்கீங்க? ரிப்போர்ட் என்ன வருமானு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. உனக்கு ஒண்ணும் செய்யாதுலாடி. நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க தான் தேவையில்லாம பயந்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்துட்டீங்க. என் தங்கம், உனக்கு ஒண்ணும் செய்யாதுலாடி. ஒண்ணும் செய்யாது. செல்வா, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், இவளுக்கு என்ன டாக்டர்? என்னாச்சு இவளுக்கு? பயப்பட மாதிரி ஒண்ணு இல்லல டாக்டர். நீ பெரிய வேலை தண்டே பார்த்திருக்க. டாக்டர்,
கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் சாக்காதான் இருக்கும், உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நான் சொல்லாம இருக்க முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன என் அழகிக்கு என்ன? சொல்ற, ஆனா உனக்கு பெரிய அதிர்ச்சி தான். என்ன டாக்டர் பயம் கட்டிட்டு இருக்கீங்க? என்ன என் அழகிக்கு ஒண்ணு இல்லைல்ல, அவளுக்கு ஒண்ணு இருக்காது. ஆனாலும் இந்த மாதிரி நீ பண்ணிருக்க கூடாது. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க? இதெல்லாம் பார்த்து கவனிக்க வேண்டாம்? ஆ? ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தானே நீ, இது கூட உனக்கு தெரியாது? பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது, 5 வயசுக்குள்ள தகப்பன் நீ, உனக்கு இந்த விவரம் தெரிய வேண்டாம்? ஐயோ, என்னன்னு தெரியலையே. என்ன டாக்டர், எனக்கு தெரியல, நான் அவளை நல்லதான் கவனிச்சிட்டு இருக்கேன். என்ன கவனிச்ச? 5 வயசு உள்ள பிள்ளைக்கு தகப்பனும் எப்படிதான் நீ கவனிச்சிருக்க? என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அவளுக்கு என்ன? ஆனாலும் சொல்றேன், நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. ஒன்னால தானே இதெல்லாம் ஆச்சுது, நீ தானே பார்க்கணும். நீ ஏன் இப்படி இருந்திருக்கிய? நீ எவ்வளவு பொறுப்பு உள்ளவன், எவ்வளவு சூட்டி பார்க்கக்கூடிய ஆளு, நீ ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிய செல்வா? என்னால நம்பவே முடியல. நம்மளால தானே இப்படி ஆயிருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் வைக்கணுங்கிற ஒண்ணு உனக்கு இல்ல. எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சு கொஞ்ச நாள் மட்டும் போதாது, கொஞ்சம் கண்ணு கத்துமாவும் பார்க்கணும். நான் நல்லதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்கேன். எங்க நல்லா பாத்துருக்க செல்வா? பார்த்திருந்தா எதுக்கு இந்த நிலைமை? என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அவளுக்கு என்ன? என் அழகிக்கு என்ன? உனக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. இவர் நல்ல டாக்டர் இல்ல, நம்ம வேற டாக்டர் பார்க்கலாம். இந்த டாக்டர் வேண்டாம், இவர் சரியில்லை. நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா.